பிசிசிக்கு ஒரு சோகமான நியூஸா? அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா ரீசெண்டாக தான் ஐபிஎல் முடிஞ்சது. ஐபிஎல் முடிஞ்ச கையோட நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே இங்கிலாந்து டூருக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் ஆட போகிறாங்க. இவங்க ஏர்போர்ட்டில் போகிற ரீசன்ட் கிளிக்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. வெளியே வந்தாலும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் இந்த பிளேயர்ஸை வச்சு அங்கே 5 டெஸ்ட் ஜெயிக்க முடியுமா? பட் அந்த இடத்துல நம்ம ரவி ஜடேஜாவை ஒரு சீனியர் பிளேயரா வந்து கருதப்படுவாங்க. பட் சீனியர் பிளேயர் ஜாம்பவான் லிஸ்ட்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாது நம்மளுக்கு டெஸ்ட்ல பெரிய இழப்பு. கண்டிப்பா இங்கிலாந்து தரப்புல பொறுத்து மட்டும் பென் ஸ்டோக்ஸ், அவரோட ஹெட் கோச்சான பிரண்டன் மெக்கலம் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 2 பெரிய ஜாம்பவான் இல்லாம ஒரு யங் கேப்டன் இந்தியாவை வந்து ஒரு டூருக்கு, இங்கிலாந்து டூருக்கு கொண்டு போறாரு. அது பெரிய விஷயம். பட் எல்லாருமே வந்து அந்த பிக்சர்ல இருக்கும் போது சடனா கேஎல் ராகுல், பும்ரா, ஜடேஜா இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் இல்லை. அதாவது விராட் கோலிக்கு அப்புறம் இவங்க ஜாம்பவான் சொல்லலாம், ரோஹித் சர்மா இன்க்ளூடட். பட் இருந்தாலும் இந்த டீம் வந்து அங்கே போய் 5 டெஸ்ட் ஜெயிக்குமான்னு கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்தியா பிளேயர்ஸை இங்கிலாந்து ஏர்போர்ட்ல வரவேற்க பேன்ஸே போகல. அதாவது இந்திய ரசிகர்கள் போகலின்னு வந்து இப்போ நியூஸ் வந்திருக்குது. என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏன் இந்த ரசிகர்கள் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு சீனியர் பிளேயர் ரிட்டையர் ஆகிறது எல்லாம் சகஜம்தான். பட் இருந்தாலும் ஒரு யங் கேப்டன் நான் வழி நடத்துறேன் அப்படின்னு கொண்டு போகும்போது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. பட் இல்லாதது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா அதே தான் ஃபேன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணும். நம்ம இந்தியன் டீமு, நம்ம இந்தியன் கண்ட்ரி, ஸோ சப்போர்ட் பண்ணோம். பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் விராட் கோலி ஒரு பிராக்டிஸ் சும்மா ஒரு கிளிக் பார்த்தாலே போதும், ஃபேன்ஸு குவிவாங்க, இன்க்ளூட ரோஹித் சர்மாவும் கூட. பட் 2 ஜாம்பவான்கள் இல்லாம இங்கிலாந்து டூருக்கு போய் அந்த 5 ஸ்டேடியத்துல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கௌதம் கம்பீர் இந்திய தரப்புல என்னன்னா பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு புது உக்தி தான், ஒரு அத்தியாயம் தான். இந்த டெஸ்ட்ல நாங்க தோத்தாலும் அவ்வளோக்கா ஃபீல் பண்ண மாட்டோம். இது ஒரு பல பரீட்சை தான், பட் இருந்தாலும் தோத்தாலும் நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். அடுத்து வர டெஸ்ட்ல நாங்க வேற லெவலில் விளையாடி நாங்க டபுள் டீஸ் ஃபைனல் போவோம்னு சொல்லியிருக்காரு 2027க்கு. பார்க்கலாம், பொறுத்திருந்தா பார்க்கலாம். பட் ரிசர்வ் பண்ணிட்டு இந்த இடத்துல வேற லெவல்ல ப்ளே பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ரிசர்வ் பண்ணிட்டு ஃபைனலா ஐபிஎல்ல லாஸ்ட் மேட்ச் அடிச்சு பர்ஃபார்ம் பண்ணி 100 போட்டு ரீசெண்டாக ஃபார்முக்கு வந்தது வேற மாதிரி. பட் என்னன்னா இதுல ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இல்லைனா இந்தியாவோட நிலைமை இதுதான். பிசிசிஐக்கு ஃபேன்ஸ் வந்து வரமாட்டாங்க. அந்த இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே சேல் ஆகிற மக்களே நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது விராட், ரோஹித் இல்லைன்னா, மெயினா விராட் கோலி இல்லைன்னா ஸ்டேடியம் அவுட் ஆஃப் ஸ்டேடியமாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் வரமாட்டாங்க, எம்டியாக தான் இருக்கும். டிக்கெட்டை ஸ்லோ ப்ரைஸுக்கு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. பட் அந்த 5 மேட்ச் நடக்கிற ஷெட்யூலை பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஜூன் 20 24, செகண்ட் டெஸ்ட் ஜூலை 2 அதுக்கப்புறம் தேர்ட் டெஸ்ட் ஜூலை 10 14, ஃபோர்த் ஜூலை 23 27, ஜூலை 31, ஆகஸ்ட் 4 வரைக்கும் ஃபிஃப்த் டெஸ்ட். எழுதி வச்சுக்கோங்க மக்களே. நான் சொல்ற இந்திய டூர் ஆஃப் இங்கிலாந்து இந்த இது மாபெரும் தோல்வியை சந்திப்போம். 4-0 அப்படின்னு தோல்வியை சந்திப்போம். ஒரு மேட்ச் வேணா டிராப் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த ஸ்குவாடை வச்சு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஸ்குவாடு கன்ஃபார்மா நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. சாயித் சுதர்சன் ஏதோ ஓகே, பட் ரிசர்வ் பண்ணிட்டு வழக்கம் போல லாஸ்ட் 2 மேட்ச் தான் அடிப்பாரு. 2 இன்னிங்ஸ் தான் ஆடுவார். கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸு. ஜடேஜா பெருசாக இங்கிலாந்தில் பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால இந்த சீரீஸ் கன்ஃபார்ம் இந்தியா லாஸ்ட். மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்து மண்ணில் 3-0 என்ற செட் கணக்கில் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.